ஒன்று பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை. ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பித்து நம்பி காத்திருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் ஆசிர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக தேவைகளுக்காக காத்திருக்கிறீர்கள். அவைகள் சந்திக்கப்படவும் பதில் கிடைக்கவும் தடைகள் விலகவும் வேண்டி எப்படியாகிலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பலரையும் நம்பி காத்திருக்கிறவர்களும் உண்டு. அப்படி நம்பினவர்கள் ஒரு சிலர் ஏமாற்றியும் நஷ்டப்படுத்தியும் கைவிட்டு விட்டும் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டும் போனவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போனவர்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களாய், வாழ்க்கையில் விரக்தியும் சோகமும் நிறைந்தவர்களாய், விசுவாசத்தையும் இழந்து போய் செய்வதறியாது இருக்கின்ற உங்களை நோக்கித்தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகின்றார். தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்றும் உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தரின் பேரில் இருக்கும்படி நினைப்பூட்டுகின்றார். இன்றைக்கு நீங்கள் எந்த கடினமான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போனாலும் கர்த்தரை நம்புங்கள், அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரையே நம்பி காத்திருந்தமையினால் பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், விசாரித்து நன்மை செய்தார் என்பதை குறித்து. நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே நெகேமியா தன் நகரத்தின் வாசல் இழிந்து கிடக்கிறதை கட்டிவிட வேண்டும் என்றும் அதற்காக ஜெபித்தும் ராஜாவிடம் இது குறித்து தெரியப்படுத்தி விடுப்பு எடுக்க தீர்மானித்தவனாய் ராஜ சமூகத்திற்கு கடந்து போகிறான். அப்பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்றும் என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்க, நெகேமியா எல்லாவற்றையும் தெரிவிக்க ராஜா அதற்குண்டான எல்லா காரியங்களையும் நெகேமியாவிற்கு அனுகூலமாய் செய்து நெகேமியாவை பத்திரமாய் வழியனுப்பி வைக்கிறதையும் அலங்கம் கட்டப்பட்டதையும் வாசித்து அறிகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக காரியங்கள் இடிக்கப்பட்டு சரி செய்யப்படாமல் கவனிப்பாரற்று இருக்கிறவைகளை எப்படி நாம் சீர் செய்து முடிக்கப் போகிறோம் என்றும், உங்களின் குடும்ப உறவுகளை, பொருளாதாரத்தை, பிள்ளைகளை, பணியிடங்களின் காரியங்களை, சரீர பலவீனத்தை, வியாதியை குறித்து அநேக நாட்கள் ஜெபத்திலே தேவ சமூகத்திலே தேவனின் இரக்கத்தை வேண்டி காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் கவலைகளை, வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை அவர் விசாரிக்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து தேவைகளை சந்திக்கிறார். என்ன வேண்டும், ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று விசாரித்து உங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் நீங்கள் இதுவரையில் எந்த காரியத்திற்காக ஜெபித்தீர்களோ, ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவற்றில் பதில் வரவில்லையே, நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறோமே என்றும் சூழ்நிலைகள் உங்கள் ஜெபத்தை தடை செய்ய நினைத்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது உங்களின் ஜெபங்களுக்கு இயேசு உங்கள் அருகில் வந்து நின்று உங்கள் மேல் மனதுருகி என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து விரைந்து உங்களுக்கு இன்றைக்கு பதிலை கொடுக்கிறார். இதுவரையில் திறக்கப்படாமல் இருந்த உங்கள் ஜெபங்களின் கதவுகளை திறக்கிறார். உங்கள் கண்களால் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் தெய்வ சமூகத்தில் ஜெபத்திலே உறுதியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள். உங்களை இயேசு விசாரிக்கிறவரானபடியினால் அவர் உங்களை சந்தித்து விசாரித்து ஆசீர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் நன்மை செய்கிறவராய்
இந்த உலகிற்கு வந்திருக்கிற இயேசுவை அறியாது ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்கள் ஆத்துமா இயேசுவையே நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.